ஏர்செல்லோட மெஜாரிட்டி ஓனர் அனந்த கிருஷ்ணன் மலேசியாவை சேர்ந்த தமிழன். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 40 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. ஆனாலும் அவனோட மகன் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஹலோ எவ்ரிவன், நான் சந்துரு. வெல்கம் டு ஜிஎல் ஃபேமிலி. மலேசியன் பணக்கார லிஸ்ட்டில் இவரும் ஒருத்தர், தமிழர் அதுவும். ஸோ இவங்களோட மகன் ஏன் ஒரு கோயிலில் போய் புத்தராக இருக்கணும், என்ன காரணமாக இருக்குன்னு அதை பற்றி தேட ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பா கிட்ட 40 இல்லை 4000 இல்லை 40,000 கோடிக்கு மேலே சொத்து இருந்தும் இதை விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி தான் மனசு வந்தது? அதுவும் இந்த ஒரு காலத்தில் லக்ஸரியாக வாழ வேண்டிய காலத்தில் இப்படி ஒரு துறவியாக போய் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும்? எந்த ஒரு அமைதியை தேடி போயிருப்பாருன்னா இந்த ஒரு கதை அமையப்போகுது. ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இவங்களுடைய பேர் தான் அஜன் சிறுபான்யோ. இந்த ஒரு காலத்தில் எல்லாரும் லக்ஸரி வாழ்க்கை வேணும்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாழ்க்கை அமைஞ்சும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு துறவியாக போகிறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? இவங்க அப்பா மட்டும் பணக்காரர் இல்லை, இவங்களோட அம்மாவும் ஒரு பணக்காரன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அவங்க தான் தாய்லாண்டோட இளவரசின்னு சொன்னால் உங்களுக்காக நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல. அப்படி தான் நம்பி தான் அஜன் சிறுபானியம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அதுவும் ஒரு வாரிசு இவர் தான். ஸோ 40,000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை வேணான்னு சொல்லிட்டு ஒரு துறவியாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன். அஜன் சிறுபானியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 18 தான் ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கு சுற்றுலா பயணம் போகலாமேன்னு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற தாய்லாண்டு மக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக புத்தராக வாழ்றது வந்து அங்கே நிறைய பழக்கப்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா புத்தராக வாழலாமேன்னு இவங்களும் போயிருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த 40,000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை விட்டுட்டு ஒரு துறவியாக வாழ போகிறாரு. ஸோ இதை கேட்டதும் எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு துறவியாக போவீங்களா, இல்லை லக்ஸரி வாழ்க்கை வாழ்வீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.